ஹரி ஓம் நம சிவாய. இதில் ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, பச்சை சிங்கம் அப்படின்ற ஒன்று. அந்த விஷயத்தை தான் இப்போ நான் போடுறேன். இதுதான் அந்த பச்சை சிங்கம். சரியா? இந்த பச்சை சிங்கம்தான் இது. சரிங்களா? இந்த பச்சை சிங்கத்தை தான் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். இதை தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? எதையோ போட்டு விடுதாங்கன்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் இதுதான் பச்சை சிங்கம். சரிங்களா? சரி, இந்த பச்சை சிங்கம் என்ன செய்யும்? இந்த ஒரு கேள்வி இருக்கா? இந்த பச்சை சிங்கம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது இது எந்த முறைகளுக்கும் போகாத ஒரு விஷயம். சரியா? அப்போ இதில் நான் மெர்க்குரி கிடக்கு சரிதானா? இப்போ நான் ஒத்தையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் தெரியாது. இப்போ அந்த பச்சை சிங்கத்தை நான் அதுக்குண்டான விளக்கங்களை பெற கொடுக்குறேன். இந்த பச்சை சிங்கத்துக்கு இப்போ நான் அது கொடுக்க போகிறேன். இந்த பச்சை சிங்கம் அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். சரியா? இப்போ பச்சை சிங்கத்தினுடைய ஏதோ செய்யுதெல்லாம் நினைக்கக்கூடாது. பார்க்கலாம், தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பச்சை சிங்கம் என்ன செய்யும். இதுக்கு தான் நிறைய நபர்கள் என்கிட்ட பச்சை சிங்கம்லாம் கேட்காங்க. அவ்வளோதான். இது ஆசிட்டோ அப்படியோ இப்படி எதுவும் கிடையாது. நம்ம தொடலாம், தொட்டு பார்க்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆசிட்டு கிடையாது. ஆனால் வேதியியலுக்கு உண்டான பச்சை சிங்கம் பாருங்கள். பச்சை சிங்கம் என்ன செஞ்சுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி பச்சை சிங்கம் அதோட உறவாயிருச்சு. அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை சிங்கத்துக்கு நிறையா உண்டு. எடுக்கிற முறைகளுக்கு அது வேற. இப்போ இதை ஃபியூராக வச்சுருக்கேன். இதுதான் பச்சை சிங்கம். இந்த பச்சை சிங்கத்தினுடைய இது வேதியியலுக்கு, மருத்துவத்துக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் வரக்கூடியது. இதைத்தான் நிறையா நபர்கள் பச்சை சிங்கத்தை போடுங்க, பச்சை சிங்கத்தை போடுங்க. பச்சை சிங்கம் அப்படின்பது இது வாழையில் வைத்து எடுக்கப்படுவது அல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சித்தர்கள் சொல்லப்பட்ட அதே முறைகளோடையே நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் இது எப்படி பிரிச்சிங்க, ஏதா பிரிச்சிங்க, வாயால் எந்த கதைகளும் நடக்காது. நான் யாரையும் பேச விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை என்பது வேகாத ஒரு பொருள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது பாசானங்களை எந்த பாசனம் 64 பாசாங்களையும் கட்டக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது தான் இந்த பச்சை சிங்கம். இது இந்த பச்சை சிங்கம் செய்யும். சரியா? இது திறந்து வச்சாலும் ஆவியாக போகாது, அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பூச்சி தூசி எதுவும் வண்டு எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? இதுதான் பச்சை சிங்கம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னால் தான் ஊற்றுனேன். எந்த நிலையில் கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இதுதான் பச்சை சிங்கத்தினுடைய தன்மை. சுதத்தை தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இது அனைவரும் இந்த பச்சை சிங்கம் அதாவது போடுங்கன்னு சொல்லிலாம் ஒரு நபர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, அது அவங்களுடைய ஆவல். ஆனால் இது முறையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது முறை தவறி யாரும் இதை கேட்க வேண்டாம். நான் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் கொடுத்துட்டு சந்திச்சு வாங்க, நேரம் சந்திச்சு வாங்க. உங்களுக்கு அந்த பரிபூரணத்தினுடைய அருள் இருக்கா,
ஒன்று குருவருள் இருக்கணும், இல்லை திருவருள் இருக்கணும். இந்த அருளில் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு கிட்டும். சரியா? நான் ஒன்றும் வாதம் பண்ணலை, வாதம் எதுவும் நான் செய்யலை, வைத்தியம்தான் பண்ணுறேன். சித்தர்கள் சொல்லப்பட்டதை முறையாக ஆராய்ச்சி செய்து முறைப்படி நடத்தி கொண்டு போகணுங்கிறது என்னுடைய விதி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிவாக போடுறேன். நமச்சிவாயம்.